தோத்தாலும் ஜெயிச்சாலும் வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மீசக்காரன் பேசுறேன். எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்றதை நான் நம்புறேன். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த கார்டுல இருக்கிற சஜஷனை போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னன்றத புரியும் இந்த வீடியோக்கு அப்புறம். சரி, இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது டிரைவ், எல் அதெல்லாம் தவிர்த்து எஸ் அப்படின்னு ஒரு மோடு இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ஸ்போர்ட்ஸ் மோடுங்கிறது ஹை எண்ட் கார்ஸ், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ், அதாவது லாம்போகினி, ஃபெராரி அந்த மாதிரி பெரிய பெரிய கார்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்போர்ட்ஸ் மோடு, அந்த மாதிரி வண்டிகளுக்கும் நம்ம ஊர்ல சேல்ஸ் ஆகிற ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்கிற வண்டிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள்ல ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணா என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸ்பென்சிவ் கார்ல ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஸ்டீரிங் சிஸ்டம் டைட் ஆகும். அதாவது ஸ்டீரிங் சிஸ்டம் எப்போதுமே எலக்ட்ரானிக் அசிஸ்டன்ட் இல்லைன்னா பவர் அசிஸ்டன்ட் ஸ்டீரிங்காக தான் இருக்கும். அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் ஸ்டீரிங் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே டைப்ல இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும். அதாவது மேனுவல் ஸ்டீரிங்னா இப்படி இந்த கோகார்ட் ஸ்டீரிங்லாம் பார்த்துருக்கீங்களா? கோகார்ட் டிரைவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கோகார்ட்ல ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்றப்பயே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி டைட்டான ஃபீல் இருக்கும். அதுவும் நீங்க டைட் கார்னர்ஸ்ல போறப்போ ஒரு கரெக்டான ஆங்கிள் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா திரும்புமே கோகார்ட்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அதாவது மேனுவல் ஸ்டீரிங்கும் இருக்கும், எலக்ட்ரானிக் அசிஸ்டன்ட் ஸ்டீரிங்கும் ஒர்க் ஆகும். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் அசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஹைட்ராலிக் ஸ்டீரிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹைட்ராலிக் லிக்விடை வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி டைட்டன் பண்ணி வச்சுக்கும். அப்படி ப்ரெஷர் பண்ணி டைட்டன் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து ரஃபா இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ரேஸ் மோட்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது நீங்க நார்மல் டிரைவ் மோட்ல இருக்கிறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நார்மல் டிரைவ் மோட்ல நீங்க த்ராட்டில் பெடல் பிரஸ் பண்றப்போ ஃபுல்லா நீங்க பிரஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிராஜுவலா தான் ஆர்பிஎம் இல்லைன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஸ்போர்ட்ஸ் மோட்ல நீங்க த்ராட்டில் பெடல்ல பிரஸ் பண்ணாலே உடனே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது எப்படி அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜின்ல எக்ஸாஸ்ட் வால்வும் இன்டேக் வால்வும் இருக்கும். அந்த ரெண்டு வால்வுமே 50% ஆச்சு உங்களுக்கு ஓபன்லயே இருக்கும். ஸோ உங்களுக்கு பவர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அந்த மாதிரி எவ்வளவு பவர் இழுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாஸ்ட் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு இன்ஸ்டன்டா பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க லைட்டா த்ராட்டில் பெடல் அழுத்தினா கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஎம் ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மலா நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ 4th to 5th கியர் போறீங்க அப்படின்னா 4th ல இருந்து 5th கியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஎம் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த கியர் போவோம். அந்த கேப் வந்துட்டு அதுல இருக்காது. இந்த வால்வ்ஸை வந்து எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ECU தாங்க. இந்த ECU வந்துட்டு நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ECU வந்து இந்த ரெஸ்பான்ஸை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி அது தெரிவிச்சிடும். இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல எப்பயுமே இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே ஒரு 50% ஓப்பன்ல இருக்கிறதுனாலயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏர் வந்து எப்பயுமே உள்ள ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இன்டேக் வால்வ்னால. அதனால நீங்க லைட்டா த்ராட்டில் கொடுத்தா கூட உங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கூடுதலா இருக்கும். அதுவும் இல்லாம ஆர்பிஎம்மும் சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ECUல ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு ஷிஃப்டிங் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அது என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா 1500ல இருந்து 2000 RPM குள்ளாரே உங்களுக்கு கியர் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதே இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியருக்கு கியர் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஷிஃப்டிங் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் கார்ல எவ்வளவு RPM இருக்கோ அந்த RPM ரீச் ஆன பிறகுதான் உங்களுக்கு அடுத்த கியர் சேஞ்ச் ஆகும். அதாவது உங்க காரோட ஃபுல் பொட்டன்ஷியலை ECU யூஸ் பண்ண வைக்குது. இதனால என்ன வரும்? கண்டிப்பா மைலேஜ் குறையும். அடுத்த பாயிண்ட் தான் சஸ்பென்ஷன். எப்பயுமே இந்த ஹை எண்ட் கார்ஸ் இல்ல எக்ஸ்பென்சிவான கார்ஸ்ல கண்டிப்பா அடாப்டிவ் எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குங்க. இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்பயுமே ஆக்டிவாவே இருக்கும். அதுவும் இந்த எந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே அதோட சஸ்பென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா, இதுல 2 பார்ட்ஸ் மெயினா வேலை செய்யும். அது ஒன்னு வந்து சாலினாய்டு, இன்னொன்னு வந்து வால்வ். இந்த வால்வ்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து சஸ்பென்ஷன் உள்ள போயிட்டு வரணும் அப்படின்றத ரெகுலேட் பண்ணும். அதை ரெகுலேட் பண்ண வைக்கிறது தான் இந்த சாலினாய்டு. இந்த சாலினாய்டை ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மாடியூலோட இன்புட்டாக ஃபீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்புட்டை தான் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு மாடியூல் எடுத்துக்கிட்டு அதை வால்வை ஆக்டிவேட் பண்ணி ரெகுலேட் பண்ணது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஸ்போர்ட்ஸ் மோட்னால என்ன டிஃபரன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து டைட் ஆயிடும், ரொம்ப ரிஜிட் ஆயிடும். இது எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரோடு ஃபிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா இது எந்த ஒரு டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரியாது.
அதே உங்களுக்கு நடுவில் ஏதாவது பள்ளத்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உங்கள் கை ஸ்டீரிங்கில் வந்து தெரியும். அண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இல்லாமல் இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் உங்களுக்கு கார்னரிங் அதாவது டேர்னிங்ஸில் ரொம்ப கம்மியான பாடி ரோல் தான் ஆஃபர் பண்ணும். அதாவது சில சாதா டிரைவிங் மோட்ல வந்துட்டு 120 போகிறதுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல 120 km/h போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கு. அடுத்து இந்த ஆயில் கூலர்னு சொல்லுவாங்க, அதாவது ரேடியேட்டர் இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம் இருக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு. இந்த ஆயில் கூலர் வந்து எப்பயுமே ஆன்லேயே இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். இன்ஜினோட டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி 100லேருந்து 170க்குள்ளேயே கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது புரிஞ்சுது. இதே தான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ்ல மாடல்ஸ்ல டாட்ஜ், சேலஞ்சர் அந்த மாதிரி நிறைய கார்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி கார்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லாம மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லயும் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் இதே டிஃபரன்ஸ் தான் கொடுக்கும். என்ன கியர் சேஞ்ச் வந்து நீங்களே பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் விட ஒன்றும் சொல்ல மறந்துட்டாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தாங்க. அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோட் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 30% ஆகுது ஆன்லயே இருக்கும். உங்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்டுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாவே ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களால டவுன்லோட்டும் பண்ண முடியும், வீல் ஸ்பின்னும் பண்ண முடியும், உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட திட்டும் வாங்க முடியும். சும்மா தாங்க. நான் நடுவில் ECUலாம் சொல்லிட்டு இருந்தேன். ECUனா எதுக்கு, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படி எனக்கு ECUன்னு பற்றி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வீடியோல நான் ECU பத்தியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற சில பேரை பத்தியும் நான் சொல்றேன். என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ECU பத்தி நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அடுத்த வீடியோக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னும் இந்த மியூசிக் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோடய இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.